அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இன்னொரு வித்தியாசமான கண்டெய்னர் ஹோம் டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டெய்னர் ஹோம் டிசைன் பார்த்தோம்னா ஒரு 20 அடி கண்டெய்னர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த டிசைன் மொத்தம் 6 20 அடி கண்டெய்னர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது ரைட் சைடில் ஒரு 3 20 அடி கண்டெய்னர், லெஃப்ட் சைடில் ஒரு 20 அடி கண்டெய்னர், சென்டரில் பார்த்தோம்னா ஒரு 2 20 அடி கண்டெய்னர், கீழே 1 மேலே 1 அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா மொத்தம் 6 20 அடி கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா ஒன்று பக்கத்தில் 1 ஒன்றுக்கு மேலே 1 அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்குது. இப்போது இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இதை பக்கத்தில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு கண்டெய்னருக்கும் இன்னொரு கண்டெய்னருக்கும் இடையில சைடு வால் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த சைடு வாலுக்கு வெளியே, அதாவது கண்டெய்னரோட வெளியே கார்னர் போஸ்ட் பக்கம் கண்டிப்பாக வெல்டிங் அடிச்சாகணும். உள்ளே எந்த ஒரு பூச்சியோ தண்ணியோ போகாத மாதிரி சீல் பண்ணி ஆகணும். அதே போல் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒரு கண்டெய்னர் வைக்கிறோம், மேலே ஒரு ப்ளைனாக விட போகிறோம் அப்படிங்கும் பொழுது மழை தண்ணி அதிகமாக படும். ஸோ கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுது பிஃபோர் இன்சுலேஷன், அதாவது பிஃபோர் இன்டீரியர் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக நாம் லீக் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒருவேளை மேனுஃபேக்சரை சரியாக பார்க்காம அவங்க உள்ள இன்டீரியர் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வேளை லீக் ஆகுது, ரூஃப் லீக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போட்ட காசு எல்லாமே வீணாக போயிருங்க. உள்ளே மழை தண்ணி பெஞ்சிச்சு அப்படின்னம்னா கண்டெய்னர் ஹோமை பொறுத்த வரைக்கும் உள்ளே லீக் ஆகுது, மழை தண்ணி பெஞ்சு லீக் ஆகுதுங்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஃபர்னிஷிங் ஐட்டம், அதாவது இன்டீரியர் ஃபினிஷ் பண்ண பேனலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வீணாயிரும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஆர்டர் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சர்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு இந்த மாதிரியான டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க பொழுது நீங்கள் தெளிவாக பிஃபோர் இன்சுலேஷன், பிஃபோர் இன்டீரியர் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லீக் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு லீக் டெஸ்ட் பண்ணி காட்டிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டெய்னர் ஒரு நல்ல ஒரு சேஃபான கண்டிஷனில் தான் உங்களுக்கு கையிலையும் கிடைக்கும். இப்போ இது போல் ஒரு கண்டெய்னரை நம்ம பண்ணுறோங்கும் பொழுது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் மேலே ஒன்றுக்கு மேலே ஒரு கண்டெய்னர் வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரல் மெம்பர் கொடுத்தாகணும். அதே போல் ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்கும் பொழுது ஃபுல் வெல்டிங் அடிச்சாகணும். அதே போல் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 150 மைக்ரான் டு 180 மைக்ரான் வர மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். 180 மைக்ரானுக்கு மேலே போக தேவையில்லைங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா பெயிண்ட் இறுகி மழையும் வெயிலும் படுறதுனால உங்களுக்கு அப்படியே அட்டையாக உறிஞ்சி உளுந்துரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 180 மைக்ரான், அதாவது திக்னஸ்ங்க, பெயிண்டோட திக்னஸ் அந்த 150 மைக்ரான் அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். அந்த 150 மைக்ரான் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைமு ஒரு மினிமமான ஒரு பெயிண்டிங் மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாங் லைஃபுக்கு இந்த கண்டெய்னர் எக்ஸ்டீரியர் ஃபினிஷிங் சரி இன்டீரியர் ஃபினிஷிங் சரி நல்ல ஒரு லைஃப் தரும். இப்போது இது போல் ஒரு கண்டெய்னர் செட்டப் உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இதில் மொத்தம் 6 20 அடி கண்டெய்னர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரி 6 கண்டெய்னர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்போ எடுக்குது இல்லை நீங்கள் பார்கெயின் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு கண்டெய்னரை கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ டோட்டலாக ஒரு 6 லட்ச ரூபா. நீங்கள் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10,000 சேர்த்து கொடுக்குறீங்க, ஒரு 1,20,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதிகபட்சம் 7 லட்ச ரூபாய்க்கு மேலே போகாதுங்க இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி வாங்கும் பொழுது. ஸோ 7 லட்ச ரூபாய்க்கு கண்டெய்னர்னாலும் ஒரு கண்டெய்னருக்கு இன்டீரியர் ஃபினிஷிங்கு ஒரு 1 லட்ச ரூபா அப்படி செலவு பண்ணால் கூட டோட்டலாக 6 கண்டெய்னருக்கு 6 லட்ச ரூபா. ஸோ டோட்டலாக 7 + 6 ஒரு 13. மேலே இந்த மாதிரி ஃபர்னிஷிங் ஒர்க்கு, மற்றபடி உள்ளே இருக்கிற சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு தேவைப்படுற சில பொருட்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சா கூட டோட்டலாக ஒரு 14 லட்ச ரூபா. ஸோ உங்களுக்கு ஒரு 14 லட்ச ரூபாவில் இது போல் ஒரு கண்டெய்னர் ஹோம் டிசைனை ஒரு ஹோம் செட்டப்பை உண்மையிலே உருவாக்க முடியும். அதே போல் இதோட இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் தனியாக தான் வரும். உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று வைக்கும் பொழுது எப்படி இது மாதிரியான கண்டெய்னர் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் உங்களுக்கு ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000 வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். அது ஒரு 30,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்துடும். அதே போல் இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ஸ்கோப்லேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரர் பார்த்து சொல்கிற டிரான்ஸ்போர்ட்டை விட நீங்கள் பார்த்து சொல்கிற டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க உங்கள் பொறுப்புலேயே விட்டுருவாங்க. ஸோ இது போலையும் கண்டெய்னர் ஹோம் டிசைனை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.